ஹாய் மக்களே, சாரு டெக்ஸ்லேருந்து உங்கள் நன்றி மக்கா. நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் மீன்ஸ் நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். நீயா நானா சாரி 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 நீயா நானால கோபிநாத் சார் பேசுவாங்கள்ல, அந்த அண்ணா கோபி அண்ணா பேசுவாங்கள்ல, அது என்ன டாபிக்னா நகை போட்டவங்களுக்கும் நகை போடாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சம்திங். அது எப்போட எபிசோடுன்னு தெரியலை, நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு. ஆனால் நகை போட்டவங்க, இது என்னோடய லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கேன். நகை போட்டவங்களுக்கு அவங்க பெரிய பணக்காரங்க, அந்த எபிசோடில் இருக்குது. நகை போட்டவங்க பெரிய பணக்காரங்களாக காட்டுறாங்களாம், நகை போடாதவங்க ஏழையாக இருப்பாங்களாம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நானும் நீங்களும் ஒரே விசேஷத்துக்கு போவோம், ஐ மீன் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம், யார் வரவேற்கிறாங்க பார்க்கலாம்னு. அப்போ அவங்களும் சம்திங் ஏதோ ஐடி வேலைனோ சம்திங் என்ன பார்த்து நல்ல ஹை பொசிஷனில் இருக்கவங்க தான். அவங்களுக்கு என்னோட கேட்டகரின்னு நினைக்கிறேன் மக்கா. அவங்களுக்கு கோல்டு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு மற்றபடி நார்மலாக மேட்சாக போடுறது பிடிக்கும். மற்றபடி மேட்ச் போடாது. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வந்திருக்காங்க. இவங்க நகையை அள்ளி போட்டுக்கிட்டு என்கிட்ட இவ்வளோ பவுன் இருக்குது, 150 பவுனோ ஏன்னா சம்திங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அது இதனால் நான் பெரிய பணக்காரியாக இருக்கிறேன், அதனால் நீங்களும் நானும் சேர்ந்து போனோம்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு மரியாதை தருவாங்க நகை இருக்கவங்க. ஏன்னா நகை போட்டிருக்கனால எனக்கு தான் மரியாதை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படி சொல்கிறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்காமையா என்னையை ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிருக்காங்க. நான் எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, என்னோடய குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு என்னன்னு தெரியும், அதனால் அவங்களுக்கு தெரியும் என்னோடய பேக்ரவுண்டு என்னன்னு தெரியும், அதனால் அவங்க என்னை மதித்து கூப்பிட்றாங்க. இது நமக்கு நடந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது மக்கா. நான் சொன்னேன், சக மனுஷனாக பார்த்தா போதும். என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துன்னா, என்னோடய மதர்லாம் என்னோட நகையை கேட்பாங்க, ஏன் நீ நகை போடல, நீ ஏன் நகை போடல, நீ ஏன் அது பண்ணல, இது பண்ணல. அதெல்லாம் மக்கா நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது போடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போட்டுங்க மக்கா, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் நகை போட்டாலும் யார் கேட்க போடுறது இல்லை. ஒரு லேடிக்கு பிடிச்சிருந்தா அது பண்ணட்டும், பிடிக்கலன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே நீயானில் ஒரு லேடி சொல்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த நகையெல்லாம் சேர்க்குறேன். அப்போ மற்றவங்க எல்லோரும் கஷ்டப்படாமல் எதுவும் வாங்க மாட்டாங்களா? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதேமாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டு கேட்டால் கூட நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் என்னோடய பக்கத்துலேயே வச்சுக்கிடுவேன். நான் அப்போ அந்த காசை சம்பாதிச்சு நான் என்னோடய நகை சீட்டுக்கு மட்டுமே, என்னோடய டார்கெட் 1 kg 1 kg அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. அதனால் நகை போடுறவங்கள பார்க்கும்போது சீப்பாக தெரியுது, அவங்கள பார்த்தா ரொம்ப ஏழையாக தெரியுது அப்படின்னு. மக்கா, நகை போடுறது உங்களுக்கு பிடிக்கும், அதனால் நீங்கள் போடுறீங்க. இப்போ என்னோடய குடும்பத்தில் என்ன நடக்குன்னா, நான் இப்போ உள்ள எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிச்சது, எனக்கு மேட்சாக கம்மல் போடணும், மேட்சாக இது பண்ணணும் மக்கா. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அக்கா நீங்கள் போட்டிருக்க கோல்டு, இது கோல்டு தான், அது ஜஸ்ட்டு போன வாரம் திருப்பினால நான் எங்கள் அம்மாவோட வற்புறுத்தினால சரி போட்டிருக்கேன். அது என்றைக்கு எனக்கு மூடு மாதிரி கிளம்பி வேறு மாடல் போட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த பாரு மக்களே, நான் போய் சொல்கிறேன்னு நான் பாருங்கள், இப்படி செட்டாக வாங்கி வச்சு நம்ம போடுற பரம்பரை இல்லை, இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேட்சாக கம்மல் போடுறது பிடிக்கும், மேட்சாக செயின் போடுறது பிடிக்கும். வெளில போனால் சிம்பிளாக ஒரு வாட்சி, ஒரு 5-6 வளையல், சிம்பிளாக போடுறது பிடிக்கும். ஆனால் எனக்கு மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மேக்கப்பை ரொம்ப விரும்பி போடுவேன். அதேமாதிரி தான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 7-8 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எனக்கு நகை போடுறது பிடிக்காது, அதனால் நான் எங்கே போனாலுமே நகை போட்டு போகணும். அதேமாதிரி தாலி செயின் கூட எனக்கு பிடிச்சிருந்தா போடுவேன், பிடிக்காத நான் விட்டுருவேன். ஆனால் எங்கள் மதர்லாட்ட ஒரு தாலி செயினும் ஒரு கம்மலும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சம்திங் அது. ஆனால் அவங்களுக்கு என்னோட நகை தேவை, அதையும் சேர்த்து தந்தால் கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க. மக்களே, உங்களுக்கு நகை பிடிச்சினா நீங்கள் போடுங்க, அதுக்கு வேண்டி திணிக்காதீங்க. அவங்க நகை இருக்கவங்க தான் பெரிய பணக்காரங்க, நகை இல்லாதவங்க ஏழை அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்ககிட்ட இருக்கும், அவங்களோட கேரக்டர் வைஸ் பிடிக்காமல் இருக்கலாம், மேபி சுச்சுவேஷனால் அடகு வச்சுருக்கலாம் நகை கடையில். அதனால் அந்த நீயா நானெல்லாம் சொன்ன மாதிரி நகை இருக்கிறவங்க தான் பெரிய பணக்காரங்க, நகை இல்லாதவங்க போட்டிருக்கவங்க
பெரிய பணக்காரங்க, நகை போடாதவங்க வந்து ரொம்ப ஏழை, அந்த மாதிரி தாட்டில் அவங்க பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. நான் புரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. இதுவே ஏன்னா எனக்கு நடந்த சம்பவம். என்னை அப்பா பார்த்தாலும் எங்கள் மாமி நகை போடலாம் நகை என்ன போட்டுட்டு 24 மணிக்கூர் என்கிட்ட நகை இருக்குன்னு காமிச்சிட்டா தெரிவாங்க. இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு சாய்ஸ்ன்னு இருக்குது. எது போடுறன்னு தெரியும், எது போடாண்டான்னு தெரியும். அதோளுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க. அதை போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் போடுறீங்கன்னா ஓகே. அதுக்கு வேண்டி போடாதவங்கள அடிமட்டமாக பேசாதீங்க, ஹேட் பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்களும் சக மனிதன் தான் மக்கா. ஒரு சுனாமி வந்த மாதிரி, ஒரு பூகம்பம் வந்த மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை மக்களே. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக கேரளா கூட ஒரு இந்த பிளேஸ் மறந்து போயிட்டு சம்திங் ஏதோ இயற்கை சூழல் வந்து அப்போ கூட நகையோ பணமோ உங்களுக்கு வந்து தந்துச்சா? பணமோ இல்லாட்டா நீங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டி யாருமே வர மாட்டாங்க. சக மனுஷன்தான் கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை இந்த மைண்டில் புரிஞ்சிங்கன்னா நகை பணம் பெருசு கிடையாது மக்கள். எல்லாமே அத்தியாவசியம் மட்டும்தான். பணம் தேவை, நகை தேவை. இந்த பூமியில் வாழறதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தேவை. அது அவ்வளோந்தான். அதேமாரி சக மனுஷனாக மதிங்க மக்களே. நகை இருக்கனால அவள் பெருசு, பணம் இருக்கனால அவள் பெருசு, அது மட்டும் என்னை ஹேட் பண்ணாதீங்க. ஏன்னா சிலவங்க வச்சுட்டு கூட அவங்களுக்கு பிடிக்காமல் போடுவாங்க. மேபி அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க வந்து கோல்டு வந்து அடமானம் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். இதெல்லாம் உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்து ஐயச்சி அந்த மாதிரி பேசி நீ என்ன ஆக போகிற? ஒரு செகண்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது ஒரு சேஃப்டி மட்டும்தான். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இக்கல்ட்டான சூழ்நிலை வந்துட்டுனா ஒரு சேஃப்டியாக அதை எடுத்து யூஸ் பண்ணதுக்கு மட்டும்தான். அதை வச்சு நீங்கள் போகும்போது கொண்டு போகலாம் முடியாத மக்கா. போகும்போது இந்த பூமியிலேருந்து எதை கொண்டு வந்தாலும் இந்த பூமியில் நீங்கள் எதை சமைச்சாலும் விட்டுருந்தா பாப்பா. நீங்கள் ப்ராப்பர்ட்டி சமைக்கிங்க, கொண்டு போக முடியுமா? போக முடியாது. அது மாதிரி கோல்டு சமைக்கிங்க, கொண்டு போக முடியுமா? முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் காசு அது இதுன்னு எல்லா பக்கமும் என்னமோ ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒன்று போடுறீங்க. தற்சமயம் இந்த என்ன சொல்கிறது, தற்சமயம் இந்த பூமியில் வாழறதுக்கு உனக்கு என்னென்ன தேவை? இந்த டெக்னாலஜி உலகத்தில் நம்ம சரௌண்டிங்கில் என்னென்ன தேவைன்னு மனுஷனாக பார்த்து உருவாக்குனது தான் எல்லாம். அதனால் அது பெருசு இது பெருசுன்னு ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் அதெல்லாம் போயிடும் மக்களை, காணாமல் போயிடும். மனுஷன்தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறான். சக மனுஷனாக மதிங்க மக்களை. இந்த உலகத்தில் ஜாதியோ அதுக்கப்புறம் நகையோ பணமோ எதுவுமே வந்து ஒரு இயற்கை பேரழிவு வந்தால் நிற்க போகிறது கிடையாது. மனுஷன்தான் வந்து நிற்க போகிறோம். அதனால் மனுஷனாக மதித்து பழகுங்க மக்கா. அந்த நீயா நானா கேட்டு எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வர்றதை விட ஒரு பக்கம் என்னோடய லைஃப்பை நினச்சி பார்த்தேன். ஆமாம், நம்மளுக்கும் இதானே நடந்துட்டு இருக்குது நம்மகிட்ட இருந்து. ஆனால் எனக்கு பிடிக்காது, அதனால நான் போடல. ஆனால் என் பிள்ளைக்கு நான் போட்டு ஆசைப்பட்டேன், போட்டு பார்த்து பழகியாச்சு. அதுக்கு ஒரு மெச்சூர் வரும்போது நான் போடுவேன். அதனால் இருக்கிறவன்கிட்ட ஒரு மாதிரியும் இல்லாதவன்ட்டையும் ஒரு மாதிரியும் நீங்கள் பேசாதீங்க. சக மனுஷனாக பார்த்து பழகுங்க மக்கா. எப்படின்னா எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்கிறேன், நான் அந்த வீடியோவில் ஒரு லேடி ரொம்ப போல்டாக சொல்கிறாங்க, நான் பணக்காரியாக வெளியில் தெரியணும், அதனால் நான் நகையெல்லாம் போட்டு பணக்காரின்னு தன்னை காணிச்சிக்கிறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த நகை உங்களை காப்பாற்ற போதா, இல்லாட்டா பணம் உங்களை காப்பாற்ற போதா? பணமும் நகையும் அத்தியாவசியம் மட்டுமே இந்த பூமியில் வாழறதுக்கு. அதுவும் தேவைப்பட்டால் அவரவர் விருப்பப்படி. சிலவங்களுக்கு இருந்துமே போடாமல் இருப்பாங்க. அதில் ஒரு ஆப்போசிட் டீம் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்குது ஆனால் நான் போட விரும்பலை. நம்மளே மாதிரி இது கேஸுகளும் இருக்கும் போட விரும்பாதுவ. அதனால் என்கிட்ட இருக்குது நான் போடலை, நான் வந்து என்கிட்ட நகை இருக்குது, நான் பெரிய பணக்காரி அப்படிலாம் நம்ம சிலவங்க இருப்பாங்க. எல்லாருமே இல்லாமல் இல்லை. ஏன்னா இப்போ உள்ள பெண்கள் வந்து நிறைய சுதந்திரமாக வேலைக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிச்சு அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க பூர்த்தி செய்யாங்க. அதை அடுத்தவங்கள முடிஞ்சளவை ஹேட் பண்ணாமல் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் புண்படுத்தாமல் பேசாமல் வாழ்ந்துட்டு போகிறதே நல்லது இந்த பூமியில்.
சரிங்களா? இதுக்கு மேலே என்ன சொல்லலை. இது என்னோடய லைஃப்லேயும் நடந்திருக்கு. ஏன்னா எனக்கு வந்து என் பர்சனலாக நடந்த விஷயம் நிறைய இருக்குது. அதனால் என்கிட்ட மதித்து பேசுகிறவங்களாம் நான் மதிப்பேன். எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா கண்டிப்பாக நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கல போ மயிரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான் அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. அதனால் நகை இருக்கிறது பணம் இருக்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டும்தான். அதை கொண்டு நீங்கள் போகும்போது கொண்டு போகிறதும் கிடையாது. உங்களை அது என்னது இக்கட்டான சூழ்நிலை ஒரு நோய் நொடி வந்தால் தேவைப்படுற பொருள் மட்டும்தான். அவ்வளோதான். கடவுள் ரொம்ப கோவப்பட்டு உக்கரப்பட்டு பூமி அழிக்கும் நேரம் மனுஷன் மட்டும்தான் வந்து நிற்பான் உனக்கு கை கொடுக்க. வேறு எந்த பொருளுமே வந்து நிற்காது. சரிங்களா? முடிஞ்ச அளவு மனுஷனா சக மனுஷனாக மதிச்சிருங்க மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.